Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் ரைடிஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இன்னொரு ட்ரெக்கிங் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கலுக்கும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்க்கும் நடுவில் இருக்க தலமலைங்கிற ஒரு பெருமாள் கோவில் மேலே இருக்குது. நம்ம வந்து எங்கேயும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் போயிருக்கோம். இதே மாதிரி ஒரு 7 மலை தான் சொல்லுவாங்க இந்த மலையும். பட் வந்து அந்தளவுக்கு பெரிய மலையாக அந்தளவுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. வாங்க நான் போகிற வழி எல்லாமே காமிக்கிறேன். இங்கே தான் பைக் பார்க்கிங் எல்லாமே பார்க் பண்ணியாச்சு. புரட்டாசியில் வர 4 சனிக்கிழமையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜஸ்ட்டு காற்று தான் அடிக்கும், ஒன்றுமே இருக்காது. வாங்க போகிற வழியில் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க ஜாலியாக வ்ளாக் பண்ணிட்டே நம்ம மலையேறலாம். ஆனால் என்ன 8 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏர்லி மார்னிங்கே மலையேறலாம் நான் பிளான் போட்டோம். பட் பிளான் பண்ணி நடக்கலை. சரி ஓகே பரவாயில்ல, அப்போ தான் வந்து நம்ம வீடியோவும் நல்லா கிளியராக எடுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு கொடுக்குறாங்க. குழந்தைங்களாம் அங்கேயே விளையாட விடாதீங்க, பக்கத்திலே வச்சுங்க. நம்ம வந்து எல்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு நம்ம ஸ்லிப்பரோட தான் ஏறோம். அங்கே வந்து மேலே தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் வந்து நம்ம செருப்பு கட்டி விட்டு லாஸ்ட்டில் ஒரு கோபுரம் மாதிரி ஒரு மலை இருக்கும். அங்கே வந்து நம்ம வெறுங்காலில் போய் சாப்பிட்டோம். ஐஸ் இந்த மலையோட பாதை வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் கிடையாது மேலே போகிறதுக்கு. இந்த மாதிரி இயற்கையான முறையில் வந்து மண் கல் இதை போட்டு செஞ்ச பாதை தான். இதில் தான் வந்து நடந்து போகணும். அதே மாதிரி இந்த மலையோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3200 மீட்ரு. இங்கே ஏறுறதுக்கு வந்து இந்த ஒரு பாதை தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து பவித்திரமலையாக வர பாதை. அதே மாதிரி எருமப்பட்டி ஆலசராமணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாதை கிட்டே இருக்குது. நம்ம வந்து பிறந்து பவித்திரமலை அப்புறம் இதுதான் ஆக்சுவலி கொஞ்சம் மெயினான பாதைன்னு சொல்லுவாங்க. இந்த புரட்டாசி 4 சனிக்கிழமையும் பவித்திரம்லேருந்து ஸ்பெஷல் பஸ் ஒன்று வரும், கவர்மெண்ட்டே நடத்துவாங்க. கைஸ் நம்ம பாதி மேலே இப்போ ஏறி இருக்கோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலான லேண்ட் சர்ஃபேஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதி மேலே ஏறின மாதிரியே நமக்கு அர்த்தம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரும்ப மலை ஏற ஆரம்பிக்குது. இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட்டு 10 ஆகுது. 9:10 ஏற ஆரம்பித்தோம். இன்னும் ஒரு 1 ஹவரில் மேலே ஏறிட்டோன்னா மேலே ஒரு 1/2 ஹவர் சுற்றி பார்த்துட்டு இன்னும் ஒரு 1.5 ஹவரில் நம்ம கீழே இறங்கிடலாம். ஒரு 2 மணி போல் கீழே இறங்கிடலாம். பார்க்கலாம் கைஸ். வெயில் இன்னும் ரொம்ப அடிக்காமல் இருக்கணும். நார்மலாக தான் வெயில் அடிக்குது. பார்ப்போம். ஸ்டே டியூன் கைஸ். நம்ம கீழேருந்து பார்க்கும்போது 2 மலை வச்சு தெரிஞ்சது பார்த்தீங்களா? அதில் பாருங்கள் நமக்கு ஈக்குவலாக வந்துட்டோம். ஏன்னா நமக்கு இந்த பக்கம் தான் இருக்குது கோயில். நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக. கைஸ் முக்கால்வாசி மலை நம்ம ஏறிட்டோம். இப்போ பாருங்கள் அங்கே தான் இருக்குது கோயில். ஆக்சுவலி சாமி இருக்க மலை மட்டும் தனியாக ஒரு சிகரம் மாதிரி இருக்கும், ஒரு பீக் மாதிரி இருக்கும். அது மேலேயும் நம்ம ஏறணும் கைஸ். தெப்பக்குளம் ஒன்று வரும், அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஏறி வந்த மலை பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து ஈக்குவல் சர்ஃபேஸாக தான் இருக்கும். காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அந்த வழியில் வந்தோம். நீலியாம்பட்டி இதான் கொஞ்சம் நல்லா பார்க்க இருக்கிறதுக்கு. பௌத்திர வழியாக வருது நீலியாம்பட்டி. இதான் மெயின் இடமே. ரொம்ப மேடு பள்ளம். ஆமாம் ஆமாங்க.
நம்ம மேலே வந்து சமதள பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம லாஸ்ட் மலை ஏறணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இந்த தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வற்றாத தெப்பக்குளம். இங்கே தண்ணி வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், சம்மரில் கூட. பாருங்கள், இந்த தண்ணி வந்து தீர்த்தம்னு சொல்லுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது வாட்டர் பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த தண்ணியை மோட்டர் போட்டு இங்கே தொட்டிலையும் எடுத்து விடுவாங்க. சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே குளிச்சுட்டு தான் போவாங்க சாமி பார்க்கறதுக்காக. நம்மளும் அங்கே போயிட்டு காலையிலே குளிச்சுட்டு தான் வந்தோம். இருந்தாலும் நம்ம லைட்டாக தலையில் மட்டும் தெளிச்சுட்டு மேலே போனாங்க. நம்ம இப்போ நாமம் போட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்க, தண்ணி போட்டுக்கலாம். நாம கட்டி குளச்சி எறும்பு ஆமாம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாமும் நல்லா இருக்கா கோவிந்தா? நல்லா இருக்கா கோவிந்தா? வாங்க கைஸ், சாமி பார்க்க போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி இருக்கார். இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் போகணும். நீங்கள் கோயிலுக்கு மாடெல்லாம் நேர்ந்து விட்டிங்கன்னா இங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்க. எந்த ஒரு நாய்மாரி சில்லறை தான் ஒரு பிஸ்கட் போயிட்டு வேணும் வாங்கிட்டு வரோம். போடலாம், வர்ற சாப்பிட தான் கேட்குது. கையில் சில்லறை தனி மலை நம்ம மலை ஏறணும் மேலே. கைஸ், இந்த வியூ பாருங்க கைஸ். அந்த உச்சியில் தான் இருக்கார் சஞ்சீவி பெருமாள். நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். தான் லாஸ்ட்டு மலை. அது ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அந்த ஃபுல்லாக டாப் டு பாட்டம் தெரியும். மேலே உச்சியில் இருக்கார் பெருமாள் சஞ்சீவி ராயர். அந்த மலை உச்சி கிட்ட இருந்து தான் இருக்கும். இப்போது அங்கே பாருங்கள், காவேரி ரிவர் தெரியுது உங்களுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மேலே ஏறிட்டோம். கீழே பாருங்கள், நம்ம கீழே தான் எல்லாமே தெரியுது. தலைமலைக்கு பக்கத்தில் பேரலில் ஒரு மலை தெரிஞ்சது பாருங்கள். அதே பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்னு சொல்லிட்டு. கொல்லிகள் சங்கம் இருக்கிறதுக்கு அது. ஆனால் இதை விட ஹைட்டு இங்கேருந்து பார்க்குறதுக்கு குட்டியாக தெரியுது. இது வந்து நம்ம நடந்து வந்த பாதை. ஜூம் பண்ணோம்னா தெரியும். நம்ம சுற்றி நான் மேலே போய் காமிக்கிறேன். என்னன்னா கோயிலுக்கு அப்புறமா இங்கே மேலே ஏறுறதுக்கு கம்பி கைப்பிடி போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான், கோயில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருடாழ்வாள் சன்னதி இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் வந்து மேலே வந்துட்டோம். இங்கே தான் வந்து சஞ்சீவி பெருமாள் வந்து இருக்கார். மேலே போய் பார்க்கலாம் வந்து. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த எண்டில் வந்து அதை பிடிச்சிக்கிட்டே இந்த மேலே கிரிவலம்னு சொல்லிட்டு சுற்றி வருவாங்க. ஒரு பாட்டி வந்து விழுந்து இறந்துட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிரிவலம் சுற்றுறது பிளான் பண்ணிட்டாங்க. கிரிவலம்னா இந்த உச்சியில் இருக்க இந்த கோயிலை மட்டும் சுற்றுவாங்க. அந்த வெளியில் இருக்க அந்த 2 இன்ச்சு எட்ஜில் வந்து சுற்றுவாங்க. அப்படி பிடிச்சிக்கிட்டே அது வந்து டேஞ்சர் ரொம்ப. அவங்க பாட்டி விழுந்து இறந்துட்டாங்க 5 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டே பேன் பண்ணி இந்த வேலி போட்டாங்க. சாமி பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். பாருங்க, நம்ம நடந்து வந்த பாதை அப்படி வந்துட்டு நம்ம அப்படி போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கிரிவலம் நடந்து வர இது. இங்கே மேலே இந்த எஜ்ஜை பிடிச்சிக்கிட்டு இங்கே நான் இதில் சுற்றிட்டு கிரிவலம் நடந்து வருவாங்க. சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு ஒருத்தவங்க வந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. வீட்டில் இருந்தே பொங்கல் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. நம்மளும் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சுற்றி இங்கே படிக்கட்டு இருக்குது பாருங்க. வியூ நாமத்தை போட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்தாச்சு. நல்லா காற்றடிக்குது, வெயிலே தெரியல. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான வைப்பாக இருக்குது ஐஸ். பொங்கல் சாப்பிட்டுட்டு இனிமேல் நம்ம மலையை விட்டு இறங்குறது தான். மலையை விட்டு இறங்குறதுக்கு ஒரு 1 to 1.5 hour தான் ஆகும். ஏறி வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 9-10க்கு ஆரம்பித்து நம்ம 11-15 அந்த மாதிரி ஒரு 2.5 hours கிட்ட ஆச்சு. மேக்ஸிமம் இடம் நேரம் எடுத்துக்கவே தேவையில்லை. நம்ம வந்து ஏறும் போது நல்ல வெயில் அடித்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைனா ஒரு 2 hours நம்ம மலை ஏறி இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி லீவ் தான், ஹாலிடே தான், நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இறங்குறதுக்கு ஒரு 1 hour 1.5 hour இறங்கிடலாம் கைஸ். நம்ம வந்து சாமி கும்பிட்டு இறங்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த வழியாக தான் போக போகிறோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 1 hour 1.5 hour கீழே போயிடலாம். அங்கே போகலாம். கைஸ் வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்த வாட்டர் பாட்டிலாம் குடிச்சிட்டோம். இப்போ வந்து கீழே இறங்கும் போது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு வாங்கினோம். இது வந்து கீழே 20 ரூபா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலோட ரேட்டு 50 ரூபா. பட் வேறு வழி இல்லை, நமக்கு தண்ணி வேணும், வேறு சோர்ஸே இல்லை. இந்த தெப்பக்குளத்து தண்ணி தான் எல்லாம் குடிக்கிறதுல யூஸ் பண்ணுறாங்க. பட் அது செட் ஆகுமா என்னான்னு தெரியல. ஸோ வாங்கிட்டுருக்கோம். ஒரு பாட்டில் மட்டும் வாங்கியிருக்கோம். வரப்போ வந்து 4 வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே கைஸ், நாங்கள் தெப்பக்குள தண்ணி தான் நமக்கு தீர்த்தம். அது வந்து நான் ஆல்ரெடி 4 எம்டி பாட்டில் இருக்குது. அது ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் கைஸ். வாங்க. நம்ம தீர்த்தம் ஃபில் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1:31 ஆகுது. ஒரு 1/2 hour இறங்கலான்னு பார்க்குறோம். பிளான் போட்டிருக்கோம். வேகமாக நிற்காமல் நேராக போய் கீழே தான் ரெண்டாக போகிறோம். கீழே ஆரம்பிச்சிட்டோம். வாங்க போகலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கீழே அடிவாரத்தை வந்து சேர்ந்துட்டோம். எல்லாம் கீழே இருக்க கோயில். மேலே ஏற முடியாதவங்க கீழேயே வந்து சாமி கும்பிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பசுமாடு நிறையா இருக்கும். ஆனால் கோயிலுக்கு வந்து நேர்ந்து விட்ட பசுமாடு அதெல்லாம் ஏலத்தில் விட்டுருவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு குடிக்கலாம். அதே ஓப்பன் பண்ணி குடிக்குது. க்ளோஸ் பண்ணுதான்னு பார்க்கலாம். கைஸ் நம்ம கீழே வந்துட்டோம் அடிவாரத்துக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 9 hours to 3 hours. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 மணி 1:30க்கு நம்ம கீழே இறங்க ஆரம்பித்தோம். 1.5 hour கீழே இறங்கிட்டோம். ஆனால் மேலே ஏறதுக்கு மட்டும் ஒரு 3 hours மேலே ஆச்சு. ஒரு 2.5 hour மேலே ஆச்சு.
சாமி பார்க்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். சாமி பார்க்கறதுல கூட்டம் இல்லை, பார்த்துட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுருந்தோம். ஸோ 6 ஹவர்ஸில் ஓவராலாக 9 to 3 ட்ரெக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். பெரிய மலைலாம் இல்லை, 3200 அடி தான் மொத்தமாகவே. ஓகே, நம்ம பைக் பார்க்கிங் விட்டு இடத்துல போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபாஸ்டிங்கை முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தலைமலைக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மலை ட்ரெக்கிங் போகணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மலை நான் ட்ரெக்கிங் போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா